Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது Rejoice in Your Enemies அப்படிங்கிற BL manga தான். ஸோ போன மேங்காவோட எண்டிங்லே ரென் வந்து சென் கிட்ட மூவி செலக்ட் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ இவனும் மூவி செலக்ட் பண்ணுறான். அப்படி செலக்ட் பண்ணும்போது ஜாப்பனீஸ் மூவிஸ் இருக்குது. நீ எப்படி இந்த ஜாப்பனீஸ் மூவிஸ் எல்லாத்தையுமே சப்டைட்டில் இல்லாமல் பார்க்குற அப்படின்னு கேட்குறான். ஆனால் அதை பார்த்துட்டு ரென்னும் நீ என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறான். அது பான் மூவிஸ். ஸோ வந்து அவன் கண்ணை மூடிட்டு நீ இதெல்லாம் பார்க்குறியா அதை ஆஃப் பண்ணுறான். ஓ இது அந்த படமா அப்படின்னு நம்ம சென்னும் கேட்குறான். நீ ஏன் இவ்வளோ காமாக இருக்கிற, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் கிட்ட க்ளோஸாக போகிறான். சென்னும் என்ன பண்ண பார்த்துட்டு இருக்கான். பெருக்குள்ள ஒரு ரொமான்டிக் மூடு செட் ஆகும்போது கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. யாரான்னு பார்த்தா அங்கே வேலை பார்க்குறவங்க சர்வன் தான் வந்து கதவு தட்டி இருக்காங்க. சென்னும் வந்து அவனை தள்ளி போட்டுட்டு ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர சொல்கிறான். அப்படி உள்ளே வந்துட்டு அவங்க வெளில போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனே சென்னோட அம்மா வந்து அந்த சர்வன் கிட்ட ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. வெள்ள மழை பெய்யுது, டீச்சரை ரென் கிட்ட சொல்லி டிராப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ரென்னும் வந்து சென் கிட்ட நான் டிராப் பண்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். டாபிக் ஸ்டார்ட் பண்றான். இங்க இருந்து உன்னோட பிளேஸ் வந்து 30 கிலோமீட்டர் இருக்கு, நீ அங்கதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இவன் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சென் வந்து அதுக்குள்ளே தூங்கிட்டான். மியூசிக்கை டவுன் பண்ண சொல்கிறான். ஹாஃப் டே எனக்கு லெக்சர் கொடுக்கறது இவ்வளோ டயர்டாவா இருக்கும் அப்படின்னு இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். சென்னோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. சென் வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறான். அவனோட ஃபேஸில் வந்து டிராயிங்ஸ் பண்ணியிருக்கு. இன்னும் சின்ன பையனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு யாரோ வர மாதிரி இருக்குன்ட்டு வெளில போய் பார்த்தா அவனோட செகண்ட் அங்கிள் வந்து வந்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் அங்கங்கே தூக்கி எரிஞ்சிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. இவனும் நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறான். பட் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. தேடினது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அப்ராட்ல தானே இருக்கிறாங்க, ஃப்ளாட்டை வந்து ரெண்ட்க்கு விடலாம்ல, அமௌண்ட் ஆச்சும் வரும், ஏன் இப்படி வேஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கிள் நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு கேட்குறான். உங்கள் அப்பாவுக்கு நான் முன்னாடி ஒரு பழைய காயின்ஸ்லாம் கொடுத்தேன், இப்போ அதெல்லாம் வித்தேம்னா அமௌண்ட் கிடைக்கும், அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னோட அப்பாவோட பொருள்லாம் பற்றி நீங்கள் பேசாதீங்க, அது எதையுமே நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு என்ன காது கேட்கலையா, நான் கேட்குற அந்த காயின் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்னை அடிக்க போக அதுக்குள்ளே ரென் உள்ள வரான். அவன் வந்து அந்த அம்பர்லா கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பான். உள்ள வந்தது மட்டும் இல்லாமல் திருடுறதுக்கு தானே நீ வந்திருக்க, இரு நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.